இப்போ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களை பற்றி பேசுகிற பரலோகத்தின் தேவன் ஏன் பகற்காலத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பற்றியோ கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளை பற்றியோ சபையை பற்றியோ ஏன் பேசவில்லை என்றால், பகற்காலம் என்பது என்ன? 5 வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். உற்சாகமாக இருக்கிறவங்க கவனிக்கலாம். 1, பகற்காலம் என்றால் நம்பிக்கை உள்ள காலம். எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். பகற்காலம் என்பது நம்பிக்கை உள்ள காலம். நம்பர் 2, பகற்காலம் என்பது தெளிவுள்ள காலம், கிளாரிட்டி. 3, பகற்காலம் என்பது வாசல்கள் திறந்திருக்கிற காலம். பொதுவாகவே பகற்காலத்தில் தான் நமக்கு அதிக நம்பிக்கை கிடைக்கிறது. ஆமாதானா? ஓ ஜீசஸ். பகற்காலத்தில் தான் அதிக நம்பிக்கை கிடைக்கிறது. ஒரு பிள்ளையை வெளியில் அனுப்ப வேண்டுமானாலும் ராத்திரி போக வேண்டாம், காலையில் போ என்று சொல்லுகிற ஒரு உலகத்தில் நாம் ஆளுகிறோம். கொஞ்சம் அசைங்க. ராத்திரி ரொம்ப லேட் ஆயிட்டுன்னா இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு காலையில் போகலாம் என்று சொல்லுகிறோம். ஏன் காலையிலே போக சொல்லுகிறோம்? பகற்காலம் என்பது நம்பிக்கை தருகிற காலம். பகற்காலத்தில் தனியா போனா கூட குழப்பம் இல்லை. பகற்காலத்தில் ஒரு வண்டி ரிப்பேர் ஆனால் கூட நமக்கு அதை சரி செய்வதற்கான சாத்தியதைகள் ஏராளம் என்று சொல்லுகிறோம். பகற்காலம் நம்பிக்கை தருகிற காலம். 2, பகற்காலம் என்பது தெளிவுள்ள காலம். ஒரு பொருளை தொலைத்து விட்டால் கூட படு, காலையில் எழும்பி தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை பகற்காலத்திற்கு சொந்தமாய் மாறும். நம்பர் 3, 3வது, பகற்காலம் என்பது வாசல்கள் திறந்திருக்கிற காலம். எங்கு பார்த்தாலும் பகல் வந்துவிட்டாலே கதவுகள் திறக்கப்பட்டு விடும். ஆமாதானா? பகற்காலங்களில் கடைகள் திறந்திருக்கிறோம், பகற்காலங்களில் தொழிற்சாலைகள் திறந்திருக்கும். பகற்காலம் என்பது வாசல்கள் திறந்திருக்கிற காலம். 4, பகற்காலம் என்பது எதையும் எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம். 5, பகற்காலம் என்பது எல்லாவற்றையும் நியாயமான விலைக்கு வாங்கக்கூடிய காலம். அப்படியே எதிரடையாக நாம் தியானிப்போமானால், ராக்காலம் என்பது நம்பிக்கை இல்லாத காலம். என் கூட சேர்ந்து சொல்ல முடிந்தவர்கள் சொல்லுங்க. இல்லைன்னா நான் பிரசங்கம் கேட்டுட்டு போக வந்திருக்கிறேன்னு சொல்றவர்கள் அமைதியாக இருந்து கொள்ளலாம். மற்றவர்கள் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. ராக்காலம் என்பது நம்பிக்கை இல்லாத காலம். 2, ராக்காலம் என்பது தெளிவில்லாத காலம். 3, ராக்காலம் என்பது வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிற காலம். 4, ராக்காலம் என்பது கடினமான காலம், எதையும் பெற்றுக்கொள்வதற்கு கடினமான காலம். 5, ராக்காலம் என்பது எதையும் நியாயமான விலைக்கு வாங்க முடியாத காலம். ஒற்றை வார்த்தையில் புரிய வைக்க வேண்டுமானால், 950 ரூபாய்க்கு விற்கப்பட்டு கொண்டிருந்த சிலிண்டரை 1500 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய காலத்தில் வந்திருக்கிறோம். சமையல் எரிவாயு என்று சொல்லுகிற குக்கிங் கேஸ் என்று சொல்லுகிறார்களே, நீல நிறத்தில் இருக்குமே அந்த சிலிண்டரை சென்னையில் 6000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு அவல நிலைமை வந்திருக்கிறது. இதையெல்லாம் பேசும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும், நாம் பகற்காலத்தில் இல்லை, நாம் ராக்காலத்தில் இருக்கிறோம். நாம் பகற்கால இந்த உற்சாகம் போதாது, இந்த உற்சாகம் போதாது. நாம் பகற்காலத்தில் இல்லை, நாம் ராக்காலத்தில் இருக்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து மிக தெளிவாக சொல்லுகிறார், பகற்காலத்தில் இருக்கிறவர்களை பற்றி கவலைப்படாத பரலோகத்தின் தேவனானவர் இந்த ராக்காலத்தை பற்றி ஏன் கவலைப்படுகிறாரானால், ராக்காலத்தில் நிற்கிற நாம் நம்பிக்கை இல்லாத காலத்தில் இருக்கிறோம். இதோ தெளிவில்லாத காலத்தில் இருக்கிறோம். வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். இதோ எதையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கடினமான காலத்தில் இருக்கிறோம். எதையும் நியாயமான விலைக்கு வாங்க முடியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாய் ஆண்டவர் எழுதுகிறார், ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே என்று சொல்லுகிறார். ஒரு நிமிஷம் உங்க பக்கத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கும்படி செய்யுங்க. சேர்ல மல்லாக்கப்படுத்திருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் நிமித்தி உட்கார வைங்க. பக்கத்தில் சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களான்னு பாருங்க. ஒன்று ஸ்க்ரூ டிரைவர் கொடுக்கணும் பாருங்க, ஒன்று கிள்ளணும், அல்லது ஏதாவது நுள்ளியாவது அவர்களை வசப்படுத்த வேண்டும். தேவ பிரசன்னத்தில்
அசட்டை பண்ணுகிறதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கல்யாண வீடு அல்ல, இது தேவ பிரசன்னம் உலாவுகிற இடம். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கஷ்டங்க. கண்ணை மூடிட்டு ஊழியம் செய்துட்டு போக முடியாது. நல்ல கைகளை உயர்த்துங்க. கொஞ்சம் கீபோர்டில் கை வைங்க பிரதர். கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம். அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒழுங்கா உட்காரு தங்கச்சி. தேவ பிரசன்னத்தில் சாதாரணமாய் தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்து விட முடியாது. ஒரு தாக்கம் ஏற்பட வேண்டுமானால் தேவ ஜனங்கள் ஒருமனப்பட்டு தான் ஆக வேண்டும். கொஞ்சம் கைகளை உயர்த்துங்களே, வாய்களை திறங்களே. கையை உயர்த்தினா கண்ணை மூடிருங்க. ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்காதீங்க பிளீஸ். இது என்ன காலம்? இது ராக்காலம். உங்க ஆவியில நிதானிச்சு பாருங்க. உங்களை சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைகளை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, இனிமேலும் இயேசு நேசிக்கிறார், இயேசு முதுகு வலியை சுகாக்கிறார், இயேசு கண் பார்வையில் சரி பண்றாருன்னு பேசிட்டு இருக்க முடியாது. தங்கச்சி கண்ணை மூடுங்க. என்ன பிரச்சனைமா உங்களுக்கெல்லாம்? வேடிக்கை பார்க்கிறதையே வாடிக்கையாக மாற்றி விடுகிறீர்களா? நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. நான் நம்பிடுவேன். முடிஞ்சா பாடுங்க, என்ன இல்லைன்னா வேண்டாம். பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம். Thank you Lord. ஏன் இந்த ராக்காலத்தை மிக தெளிவாக அழுத்தி சொல்லுகிறார் என்றால், இது நம்பிக்கை இல்லாத காலம். இதை ஒளிபெருக்கின் சத்தத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்க தான் பாப்பீங்களோ எனக்கு தெரியாது. Oh my God, இது நம்பிக்கை இல்லாத காலம். அப்படி பழகிட்டேன் பாஸ்டர், என்னால முடியல. நான் முகாமில் பேசுற ஆளு, ஊழியர்களுக்கு பயிற்சிக்கு பேசுற ஆளு. நம்மளை கொண்டு இப்படி அது கஷ்டமா இருக்கு, எனக்கு முடியல, சாரி என்ன மன்னிச்சிருங்க. ஒழுங்கு இல்லைன்னா பேச வரமாட்டேங்குது, சாரி. கண்டு காணாம பேச முடியல. இனிமேலும் நாம ஒரு நிர்விசாரம் உள்ள ஒரு சந்ததியாக இருக்கக்கூடாது. தேவனை அறியாத ஒத்த ஆளுங்க இல்லை. ஆமாதானா? உங்களுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கணும்னா எவ்வளவு பரிதாபம். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கை உயர்த்தி. அல்லேலூயா. இது நம்பிக்கை இல்லாத காலம். இது தெளிவில்லாத காலம். இது வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிற காலம். இது எதையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாத காலம். பொதுவா பாருங்க, காலத்துக்கு எதிராக வாழுகிறவர்கள் கஷ்டப்படுவார்கள். கோடை காலம் வந்துவிட்டால் வஸ்திரத்தை மாற்றுகிறோம், உணவு பழக்க முறைகளை கூட நாம் மாற்றுகிறோம். ஆமாதானா? யாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம், இது கோடை காலம் என்று. கோடை காலம் வந்துவிட்டாலே வஸ்திரத்திலிருந்து உணவு பழக்க வழக்கங்கள் முதல் கொண்டு மாட்டுகிறோம். நம்முடைய மாவட்டத்தில் நிறைய மண்பானைகளை வாங்கி வைத்து மண்பானையில் தண்ணீர் குடிக்க பழகி விடுகிறோம். காலங்களுக்கு ஏற்றாற்போல் நாம் வாழ பழகினால் மாத்திரம்தான் நம்மால் ஜெயிக்க முடியும். இல்லை, நான் குளிர்காலத்திலையும் நான் என் இஷ்டப்படி தான் வாழுவேன் என்றால் கஷ்டப்படுவீர்கள். இன்றைக்கு இந்த 2வது ராத்திரி கூட்டத்தில் கடினமாய் நடத்துகிறோம் என்று வருத்தப்படாமல் தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த காலங்களில் நம்பிக்கை இல்லாத காலம் என்று சொன்னேன், தெளிவில்லாத காலம் என்று சொன்னேன், வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிற காலம் என்று சொன்னேன், எதையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாத காலம் என்று கற்றுக்கொண்டோம். 5 நியாயமான விலைக்கு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத காலம். ராக்காலங்களில்
கர்த்தருடைய ஆலயத்தில் உலகத்தில் வாழுகிற தேவ பிள்ளைகளே என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கிறது. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று இயேசு சொன்னாரானால் அதை கண்டிப்பாக சிரித்துக் கொண்டே சொல்லியிருக்க மாட்டார். ஒரு வார்த்தை சொல்லும் போது அதனுடைய ஏக்க பெருமூச்சும் there is an expression. என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று அவர் சொல்லுவாரானால் அதற்கு பின்பதாக ஒரு தாக்கம் இருந்திருக்க கூடும். ஆமாதானா? அப்ப ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை சந்தோஷத்தினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, களி கூறுதலின் உச்சக்கட்டத்திலே சொன்ன வார்த்தை அல்ல, ஏக்க பெருமூச்சோடு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய இரண்டாவது மகன் கீழே விழுந்து அழுகிற சத்தம் கேட்டது. அப்போ அந்த பிள்ளைக்காக நான் பரிதபித்து அந்த பிள்ளையை தூக்க போன போதுதான் இந்த வார்த்தையினுடைய சத்தியமான அர்த்தம் எனக்கு புரிய வந்தது. என்னுடைய 1.25 வயதுடைய மகன் அழுது கொண்டிருந்த போது அவனை நான் தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தேன், அல்லது அவன் அழுகையை நிறுத்துவதற்கு நான் முயற்சி பண்ணின போது என் இருதயத்திற்குள்ளே அவனை குறித்த ஒரு பரிதாபம் வந்தது. என்ன வந்தது? பரிதாபம் வந்தது. அவனை குறித்த ஒரு பரிதாபம் வந்தது. ஒரு பக்கம் வாழ முடியுமா என்கிற நம்பிக்கை இழந்த காலகட்டத்தில் வாழ வைத்தார், வாழ்க்கை பிச்சை தந்தார், திருமணத்தை தந்தார், 2 பிள்ளைகளை கிருபையாக தந்தார். ஒரு பக்கம் வாழ்க்கை தந்தார் என்று சந்தோஷப்படுகிறேன், மறுபக்கம் 2 பிள்ளைகளை தந்தார் என்று சந்தோஷப்படுகிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் இருதயம் பதபதைக்கிறது. ராக்காலத்தில் அல்லவா எனக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறது, ராக்காலத்தில் அல்லவா எனக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. வெளியில் போனால் சமாதானத்தோடு வீடு திரும்ப முடியாத காலம். 2 வயதிலிருந்து 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கற்பழித்து கொலை செய்து குப்பை தொட்டியில் துண்டு துண்டாக வெட்டி போடுகிற காலம். பாதுகாக்க வேண்டியவர்களை கொலை செய்யக்கூடிய மோசமான காலத்தில் அல்லவா எனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது என்று அந்த பிள்ளையை குறித்து நான் பரிதபித்த போது என் ஆவியிலே விழுந்த சத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேச தொடங்கினார். பொல்லாதவர்களாகிய நீங்களே, தூங்குறவங்களை கொஞ்சம் தட்டி விடுங்க, கவனிங்க, பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படின்னா உலகத்தில் இருக்கிற பெற்றாருக்கு பைபிள் கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள். உலக பெற்றோர்களுக்கு வேதம் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள். ஆண்டவர் கேட்டார், ஞானேஷ், பொல்லாத பெற்றோராகிய நீயே உன் பிள்ளைக்காக பரிதபிக்கும் போது பரமபிதா அதை பார்க்கிலும் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? இதை பேசும்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். ராக்காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் அதிகம் பரிதபிக்கிறார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், கைத்தட்டி ஆராதிக்கிறவர்கள் கைத்தட்டி ஆராதிக்க தொடங்குங்க. ஒரு 2 செகண்ட் கை தட்டுங்க, வாய் தரங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல வாய் தரங்க, பார்க்கல, வேடிக்கை பார்க்காதீங்க ஐயா. கண்ணை மூடி கொஞ்சம் கை தட்டி ஒரு நிமிஷம் கை தட்டுங்க. என்ன பேச வர்றாருன்னு புரிந்து கொள்ளுங்க. ரபா கதலாதியஸ். எப்ப மாறும் இந்த நிர்விசாரங்கள் ஆண்டவரே? ராக்காலத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராக்காலத்தில் நிற்கிற உன் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறார். ராக்காலத்தில் நிற்கிற ஊழியர்களுக்காக பரிதபிக்கிறார். ராக்காலத்தில் நிற்கிற வாலிபர்களுக்காக பரிதபிக்கிறார். இன்னும் வேடிக்கை, இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் பகற்காலத்திலே வாழ்ந்தவர்களை விட ராக்காலத்திலே வாழுகிற நமக்கு அதிக கவனத்தை கர்த்தர் தரப்போகிறார். இனி வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். பகற்காலத்திலே நிற்கிறவர்களை விட இந்த ராக்காலத்தில் நிற்கிற ஊழியக்காரர்கள் மேல் அவருடைய கண்கள் அதிகமாய் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் இன்னும் ஜபிக்கலாம், இன்னும் ஜபிக்கலாம். மைக் சத்தம் உங்களை நடத்தக்கூடாது. கொஞ்சம் டிலே வைங்களே. கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க. ரஃபா இருக்கு, கொஞ்சம் வாய்களை தரங்க. செய்தி புரிந்தவர்கள் கை தட்டுங்க. எதற்காக ராக்காலத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்றார் தெரியுமா? நம்பிக்கை இல்லாத காலத்தில் என் பிள்ளை நிற்குது.
தெளிவில்லாத காலத்துல என் பிள்ளை நிக்குது. வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிற காலம், படித்தாலும் வேலை கிடைக்காத காலம், கையில பணம் இருந்தாலும் நிலம் வாங்க முடியாத காலம், ஆலயங்கள் கட்ட முடியாத காலம். ஆனாலும் ஒரு நற்செய்தி, உன்மேல் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தை உணர்ந்தவர்கள் உன்மேல் அதிக கவனம், உன்மேல் அதிக அக்கறை, உன்மேல் அவருடைய 7 கண்களும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட சிலர் ஆவியில நிரம்பியோ, கைகளை தட்டியோ, அபிஷேகத்தில் நிறைந்தோ எப்படி வாழப் போகிறோம் என்று எதிர்காலத்தை குறித்து கவலையோடு வந்திருக்கிற சிலரோடு முகமுகமாய் பேசுகிறார். உன்மேல் அதிகம் கவனம் வைக்கிற கர்த்தர் உனக்காக பரிதவிக்கிறார், உனக்காக அங்கலாய்க்கிறார். யுத்த காலத்தில் அல்லவா என் பிள்ளை நிற்கிறது, பஞ்ச காலத்தில் அல்லவா என் பிள்ளை நிற்கிறது. கவனிங்க, இலங்கை தேசத்தில் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது சொத்து பஞ்சம். 3 வேளை ஆகாரத்தை 2 வேளையாக குறைத்து விட்டார்கள். ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற ராமேஸ்வரம் தாண்டினால் காணப்படுகிற இலங்கையிலே இப்படிப்பட்ட அவல நிலைமை வந்திருக்கிறது. இன்னும் உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்திக் கொள்ளணும். கதை கேட்கறதுக்கு வரல. இது எப்படிப்பட்ட காலம்? 4-5 டிகிரி படித்து வைத்திருந்தாலும் வேலை கிடைக்க முடியாத ஒரு காலம். இது எப்படிப்பட்ட காலம்? கையில் பணம் இருந்தாலும் அப்பம் கிடைக்க முடியாத காலம். இது எப்படிப்பட்ட காலம்? இன்றைக்கு உன் பிள்ளையை சமைத்து சாப்பிடலாம், நாளைக்கு என் பிள்ளையை சமைத்து சாப்பிடலாம் என்று சொல்லப்படுகிற காலம். கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லப்படுகிற காலம். தேவ சபையே, தேவ விசுவாசிகளே, ஆனால் இந்த காலத்தில் கர்த்தருடைய கவனம் உன்மேல் அதிகம் விழுகிற காலம் என்பதை நீ புரிந்துகொள். வேடிக்கை பார்க்கிறீங்க நிறைய பேர். ஆராதனையில கொடுத்த முக்கியத்துவம் வசனத்துல கொடுக்க மாட்டீங்களே, வசனத்துல கொடுக்க மாட்டீங்களே. How sad it is. ரிகந்தலயா சதுர கந்தலயா உரப கந்தூரபசியா. நல்ல கைகட்டி உட்கார்ந்துக்கிட்டு தம்பி, சூப்பர், அழகா இருக்கு. லெபூசியா தேலியஸ் மஹந்துரபா அல்மனா ஹசியந்தலபா. தீர்க்கதரிசன ஆவியிலே சொல்லுகிறேன், பகற்காலத்திலே ஊழியம் செய்தவர்களை விட ராக்காலத்திலே ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் அதிகம் கண்காணிக்கிறார், அதிகம் எதிர்பார்க்கிறார். உன்னை ஆச்சரியமாய் பார்க்கிறார், உனக்காக பரிதபிக்கிறார். நீ எதிர்பார்ப்புக்குரியவன். அந்த அபிஷேகத்தை உணர்ந்தவர்கள் கைகளை தட்டும்போது let the fire of God ருகஸ்மத கதரப சந்தலபயா. ஏன் ராக்காலத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க? ராக்காலத்தில் வாழுகிறவர்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்? ராக்காலத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏன் இவ்வளவு பிரையாரிட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டால், அவர்கள் நம்பிக்கை இல்லாத காலத்தில் வாழுகிறவர்கள், அவர்கள் தெளிவில்லாத காலத்தில் வாழுகிறவர்கள், அவர்கள் வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிற காலத்தில். எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் கத்துறோம். எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் புரிய வேண்டும். ஆனாலும் இந்த ராக்காலத்தில் வாழுகிற நமக்கு ஆழத்தில் இருள் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது. யோவான் 1:5 சொல்லுகிறது, அந்த வெளிச்சம் இருளிலே பிரகாசித்தது. நான் ராக்காலத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தருடைய கவனம் அதிகமாய் வைக்கப்படுகிற காலம், கர்த்தருடைய சிந்தை அதிகமாய் ராக்காலங்களுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போக முடியாத ஒரு காலம். கைகளை அசைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இப்ப எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? உண்மைதான் ஆண்டவரே, நாங்கள் ராக்காலத்திலே தான் வாழுகிறோம், நாங்கள் ராக்காலத்திலே தான் வாழுகிறோம். ஆனாலும் உங்க கவனம் எங்க மேல இருக்குது, உங்க கண்காணிப்பு எங்க மேல இருக்குது. எங்களை விசேஷமானவர்களாய் பார்க்கிறீர், எங்களை எதிர்பார்க்கிறீர். பகற்காலத்தில் வாழ்ந்தவங்க
எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். பகற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படியானாலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் ராக்காலத்தில் வாழுகிறவர்கள் எப்படி வாழப் போகிறார்கள் என்று பரிதாபத்தோடு இந்த மைதானத்தில் உலாவி வருகிறார். ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கண்களை பதிய வைக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த ராத்திரி கூட்ட முடியும் போது நீ என்ன காலத்தில் வாழுகிறாய்? இந்த காலத்தில் உன்னுடைய கடமை என்ன? உன்னுடைய உத்தரவாதம் என்ன? Thank you Lord. மறுபடியும் சொல்லுகிறேன், பகற்காலத்தில் ஊழியம் செய்தவர்களாயிருக்கட்டும், பகற்காலத்தில் வாழ்ந்தவர்களாயிருக்கட்டும், அவர்கள் எல்லாரையும் விட நம்மை கர்த்தர் அதிகமாய் நேசித்து பார்க்கிறார். யோவான் 9:4 சொல்லுகிறது, பகற்காலம் உள்ள மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்கிறேன். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு சொன்ன ராக்காலம் இதுதான். இயேசு ஊழியம் செய்த காலம் பகற்காலமாகவும் இப்பொழுது நாம் வாழுகிற காலத்தை தான் இயேசு 2000 வருஷத்திற்கு முன்பதாக சுட்டி காண்பித்தார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். நோ மேன் கேன் ஒர்க். ஒரு மனிதனாலும் கிரியை செய்ய முடியாத காலம். நோ மேன் கேன் ஆக்ட். ஒரு மனிதனும் செயல்பட முடியாத காலம். நினைத்தாலும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம். வேகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 1:5 வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 1 அதனுடைய 5 தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இல்லப்பா, பகல் மட்டும்தான் எனக்கு சொந்தம், இந்த இரவை பற்றி எனக்கு தெரியாது, இரவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அது சாத்தானுடையது என்று ஆண்டவரால் சொல்ல முடியாது. நம்பர் 1, வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். ஒன்று எழுதுறவங்க எழுதிக்கோங்க, கேட்கிறவங்க ஒழுங்கா உட்காரு. எழுதுறவங்க எழுதுங்க, கேட்கிறவங்க கேளுங்க. 1, இரவை தேவன் சிருஷ்டித்தார். இரவை தேவன், God created night. இரவை தேவன் சிருஷ்டித்தார். இரவு சத்துருவுக்குரியதல்ல, இரவு சாத்தானுக்குரியதல்ல. வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் தேவன் பெயரிட்டார். அப்ப இரவை சிருஷ்டித்தது தேவன். 2, இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். He named it. ஒருவர் ஒரு விஷயத்திற்கு பெயரிடுகிறாரானால் அவர்தான் அதை ஆளுகை செய்கிறார் என்று அர்த்தம். அதனாலதான் ஆதாமு கிட்ட மிருகங்களுக்கு பெயர் வைக்க சொன்னார். அர்த்தம், நீ இதை ஆண்டு கொள்ளுவாயாக. உங்க பிள்ளைகளுக்கு ஏன் நீங்க பெயரிடுறீங்க? யூஜின் அப்படின்னு ஏன் பெயரிடுறீங்க? யூஜின் என் கட்டுப்பாட்டுக்குரியவள், யூஜினை நான் ஆண்டு கொள்ளுவேன். யூஜின் மேல ஏன் கரம் இருக்கிறது? எதற்கு விக்டர் அப்படின்னு பெயர் வைக்கிறீங்க? அந்த விக்டர் என் கட்டுப்பாட்டுக்குரியவன். இப்படி முகங்களை நான் பார்த்ததே இல்லை. என்ன எனக்கு அதனால ஒரு மாதிரி ஆகுது. ரைட், எப்பவும் உங்க முகம் இப்படின்னா தான் மன்னிச்சு விட்டுறலாம். ஒரு மனிதனுக்கு பெயர் வைப்பதற்கான காரணம், வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி, அன்னைக்கு ஒருத்தன் ஒரு நாய்க்குட்டிக்கு பேர் கூகுளா, நாய்க்கு பேர் எதுக்காவது சிரிங்கம்மா. சரி, வீட்டில் போய் சிரிப்பாங்களா இருக்கும். நாய்க்குட்டிக்கு பேர் என்ன? கூகுள். ஏ கூகுள் எங்க இருக்கேன்னு சுந்தர் பிச்சை கேட்டாருன்னா செத்துருவார். கூகுள் நாய்க்குட்டிக்கு பேர். அர்த்தம் என்ன? நான் அதை ஆண்டு கொள்ளுகிறேன் என்ற அர்த்தம். இரவை தேவன் சிருஷ்டித்தார், இரவுக்கு தேவன் பெயரிட்டார், இரவை தேவன் ஆண்டு கொள்ளுகிறார். ஆதியாகமம் 1:4 வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:4 வேகமாய். வெளிச்சத்தை நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இரவையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்ப வெளிச்சத்தையும் இரவையும் பிரித்தது தேவன்.
இல்லப்பா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வெளிச்சத்திற்கு மட்டும்தான் நான் காரணம், வெளிச்சத்தை மட்டும்தான் நான் சிருஷ்டித்தேன், வெளிச்சத்திற்கு மட்டும்தான் நான் பகல் என்று பெயரிட்டேன், வெளிச்சத்தை மட்டும்தான் ஆண்டு கொள்ளுகிறேன், அல்லது வெளிச்சத்தை மட்டும்தான் நான் பிரித்தேன் என்று சொல்ல முடியாது. இரவை சிருஷ்டித்ததும் தேவன்தான், இரவுக்கு பெயரிட்டதும் தேவன்தான், இரவை ஆண்டு கொள்ளுவதும் தேவன்தான், பகலையும் இரவையும் பிரித்தது மட்டும் தேவன் அல்ல. பகற்காலத்தில் யார் வாழ வேண்டும், பகற்காலத்தில் யார் பிறக்க வேண்டும், ராக்காலத்தில் யார் பிறக்க வேண்டும், ராக்காலத்தில் யார் வாழ வேண்டும் என்று பிரித்தவரும் தேவன்தான். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இந்த காலகட்டத்தில் வாழுவதற்காகவே தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும். கஷ்டமா இருக்கு என்ன, இந்த காலத்தில் வாழுவதற்காக. எங்க அம்மா, நான் புரியுற மாதிரி சொல்றேன், எங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்க, எங்க காலத்தில் நீ பிறந்திருந்தால் உனக்கு நலமா இருந்திருக்கும், எங்க காலத்தில் பிறந்திருந்தால் கொஞ்சம் பணத்தில் வீடு கட்டி இருக்கலாம், எங்கள் காலத்தில் பிறந்திருந்தால் கொஞ்சம் வருமானத்தில் அழகாக குடும்பம் நடத்தலாம். ஆனா நீ வாழுகிற காலம் எதையும் செய்ய முடியாத ஒரு காலம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், பகற்காலத்தில் யார் வாழ வேண்டும், பகற்காலத்தில் யார் பிறக்க வேண்டும். டைட்டா உட்கார்ந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். பகற்காலத்தில் யார் வாழ வேண்டும், ராக்காலத்தில் யார் வாழ வேண்டும், ராக்காலத்தில் யார் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நேற்று அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சொல்லுங்க, இந்த காலத்திலேயா நான் வாழணும்னு நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஏனென்றால் உன்னை ராக்காலத்திற்காகவே கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய பிதாக்கள் வாழ்ந்த காலம் அனுகூலமான காலம், நம்முடைய பிதாக்கள் வாழ்ந்த காலம் யுத்தங்கள் இல்லாத காலம், நம்முடைய பிதாக்கள் வாழ்ந்த காலம் நெருக்கடி இல்லாத காலம், கேன்சர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத காலம், நம்முடைய பிதாக்கள் வாழ்ந்த காலம் சண்டை இல்லாத காலம், கொலை நடக்காத காலம். ஆனால் இந்த காலத்தில் வாழுவதற்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். பகலையும் இரவையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராத்திரி வேளையில் இப்ப நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இரவை சிருஷ்டித்தது நீரானால், இரவுக்கு பெயரிட்டது நீரானால், இரவை ஆண்டு கொள்ளுகிறது நீரானால், இரவை பிரித்தது நீரானால், இரவுக்கு நீங்க தான் பொறுப்பெடுக்கணும்னு நாம கேட்க போகிறோம். ராக்காலத்தில் நிற்கிற என் பிள்ளைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு, ராக்காலத்தில் நிற்கிற சபைகளுக்கு ஆண்டவர் தான் பொறுப்பு, ராக்காலத்தில் நிற்கிற ஊழிய பிள்ளைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஆவியானவர் சொல்லுகிறார், ராக்காலத்தை சிருஷ்டித்தவர் ராக்காலத்தை பொறுப்பெடுக்கும்படி சபை ஜெபிக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் 2-3 வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க, 2-3 வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. ஐயோ ஐயோ, இப்படிப்பட்ட காலத்தில் நானும் என் தலைமுறையும் வாழுகிறோமே, இப்படிப்பட்ட காலங்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறார். இரவை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், இரவுக்கு பெயரிட்டவர் சொல்லுகிறார், இரவை பாதுகாக்கிறவர் சொல்லுகிறார், இரவை ஆண்டு கொள்ளுகிறவர் சொல்லுகிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது, அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது, அவருடைய அனுமதி இல்லாமல் தேசத்தில் எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வருகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். அர்த்தல் மனா உடரகதன மஷகதன கடகசியா. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பங்காக பிரித்து, கைகளை உயர்த்துங்க. எந்த ஒரு தெய்வீக சுபாவம் உள்ள மனிதனும் எதையும் மொத்தத்தில் வைத்திருக்க விரும்ப மாட்டான், எல்லாவற்றையும் பிரிக்கிறான். ஆமென் சொல்லுங்களே. 2 பங்காக பிரித்து, கவனிக்கிறீங்களா? 2 பங்காக பிரித்து தன்னிடத்தில் எதையெல்லாம் பிரித்தானா? தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களை, 2 தன்னிடத்தில் இருக்கிற ஆடுகளை, 3 தன்னிடத்தில் இருக்கிற மாடுகளை, 4 தன்னிடத்தில் இருக்கிற ஒட்டக
ஒட்டகங்களை 2 பகுதியாக பிரித்து, ஒருவேளை இந்த ஆட்டை 2 பகுதியாக பிரிக்கும் போது ஆடு கேள்வி கேட்டிருக்காது, ஒரே தொழுவத்திலே தானே இருந்தோ, ஏன் எங்களை 2ஆக பிரித்தீர்? நான் சொல்றது புரியுதா? 2ஆக பிரித்த போது ஆடு கேள்வி கேட்டிருக்காது. மாடை, ஒரே தொழுவத்தில் இருந்த மாடுகளை 2ஆக பிரிக்கும் போது மாடு கேள்வி கேட்டிருக்காது. ஒட்டகங்களை 2ஆக பிரிக்கும் போது ஒட்டகம் கேள்வி கேட்டிருக்காது. ஆனால் 6 அறிவுள்ள மனுஷனை 2ஆக பிரிக்கும் போது மனுஷன் கேள்வி கேட்டிருந்திருப்பான். ஆமாதானா? ஒரே இடத்தில் இருக்கிறோம், ஒரே போல் படிக்கிறோம், ஒரே போல் வாழுகிறோம், ஒரே பெற்றாருக்கு பிறக்கிறோம். ஆனால் சிலரை முன்னாடியும் சிலரை பின்னாடியும் கர்த்தர் விடுகிறார். இன்னும் கொஞ்சம் உற்சாகமா வரணும், இன்னும் கொஞ்சம் உற்சாகமா வரணும். வார்த்தைகளை தரையில விழப்பண்ணுகிறவர்கள்கிட்ட பேசுவது கடினம். கவனமா கேளுங்க. ஒரே கூட்டத்தில் இருந்த ஆடுகளை, ஒரே கூட்டத்தில் இருந்த மாடுகளை, ஒரே கூட்டத்தில் இருந்த ஒட்டகங்களை எம்மா அது அவங்க பார்ப்பாங்க. ஒரே கூட்டத்தில் இருந்த ஆடுகளை, ஒரே கூட்டத்தில் இருந்த மாடுகளை, ஒரே கூட்டத்தில் இருந்த ஒட்டகத்தை, ஒரே இடத்தில் இருந்த மனுஷர்களை எதற்காக 2ஆக பிரிக்க வேண்டும்? What is the reason for separation? ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை ஏன் சில நேரம் 2ஆக பிரிக்கிறார்கள்? அடுத்த வார்த்தையில் யாக்கோபு பதில் சொல்லுகிறார், வாசிக்கலாம். ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள. அப்ப எதற்கு ஆண்டவர் 2 கூட்டமாக பிரிக்கிறார்? ஒரு கூட்டத்தின் மேல் சத்துரு விழுந்து அதை சிதறடித்தாலும் ஒரு கூட்டத்தை தப்ப பண்ணுவதற்கு. சிலரோடு முகமுகமாய் பேசுகிறார். என்ன ஏன்பா பின்னாடி விட்டீங்கன்னு கேட்கிறீங்களா? கண்ணை மூடுங்க தங்கச்சி. என்ன ஏன் பின்னாடி விட்டீங்கன்னு கேட்கிறீங்களா? உன்னை காப்பாற்றுவதற்காக. எல்லாரையும் நான் ஒரே இடத்துல இழக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் விடுதலையா, விடுதலையா? எத்தனை பேருடைய கேள்விக்கு பதில்? ஒரே இடத்துல தானே இருந்தோம், ஒரே இடத்துல தானே பைபிள் காலேஜ் படிச்சோம், ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சோம். அவனை முன்னாடியும் என்ன பின்னாடி ஏப்பா விட்டீங்க? கர்த்தர் பிரிக்கிறவர், கர்த்தர் பிரிக்கிறவர், கர்த்தர் பிரிக்கிறவர். உன்னை பிரிச்சது உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை காப்பாற்றுவதற்கு, உன்னை ராக்காலத்தில் பயன்படுத்துவதற்கு. ப்ளீஸ், உன்னை பிரித்தது உன்னை கேவலப்படுத்துவதற்கல்ல, உன்னை ராக்காலத்தில் உபயோகப்படுத்துவதற்கு. எல்லா சொத்தையும் ஒரே இடத்துல வைத்தா திருடன் ஒரே அடியாக திருடிவிட்டு போய்விடக் கூடாது என்று பெரிய பணக்காரர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கொஞ்சம் பணத்தை இங்கேயும், கொஞ்சம் பணத்தை அங்கேயும், கொஞ்சம் நகைகளை இங்கேயும், கொஞ்சம் நகைகளை அங்கேயும் வைக்கிறது போல. ஆண்டவருக்கு முக்கியம் பணம் அல்ல, நகை அல்ல. ஆண்டவருக்கு முக்கியம் தன்னுடைய ஜனம். அதனால என்ன செய்கிறார்? பகலையும் இரவையும் பிரித்தார். பகலிலே வாழுகிறவர்களையும் இரவிலே ஆளுகிறவர்களையும் கர்த்தர் பிரித்தார். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ராக்காலத்திலே அல்லேலூயா சத்தத்தை தொனிப்பதற்காக, ராக்காலத்திலே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவதற்காக உன்னை பிரித்து வைத்தார். இன்றைக்கு ராத்திரி ராக்காலத்தில் நிற்கிறவர்கள் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. வருது. கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் வரும்போது அந்த விடுதலைகள் பரிபூரணமாகிறதை உங்களால உணர முடியும். நீங்க தியானிச்சா மட்டும்தான் விடுதலை வரும். நீங்க தியானிச்சா மட்டும்தான் விடுதலை வரும். ஏ கன்னியாகுமரி மாவட்டமே, உரபா கந்துலபா உரந்தரா சந்தல் கபலபா அல்பரா சந்தனே. எதற்கு எக்கோ வேண்டாம், கொஞ்சம் கம்மி. எதற்காக, எதற்காக ஆண்டவர் பிரிக்கிறார்? ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். எதற்காக ஆண்டவர் பிரிக்கிறார்? எதற்காக ஆண்டவர் பிரிக்கிறார்? ஒரே கிருபை உள்ள 2 பேரை ஒரே இடத்துல விட வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரே கிருபை உள்ள 2 பேரை ஒரே காலத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரே கிருபை உள்ள 2 பேரை கவனிங்க, கண்ணை திறந்து பாருங்களேன். அனஸ்தீசியா டாக்டர் என்று சொல்லுகிறார்களே, மயக்க மருந்து மருத்துவர்னு
சொல்றாங்களே, 2 மயக்க மருந்து மருத்துவர்களை பகல் டியூட்டியில போட்டு காரணம் இல்லை. ஒரு மயக்க மருந்து டாக்டரை பகல் டியூட்டிக்கும், இன்னும் ஒரு மயக்க மருந்து டாக்டரை நைட் டியூட்டிக்கும் போடுவாங்க. 2 எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா 2 எக்ஸ்ரே டெக்னீஷியனையும் ஒரே இடத்துல டியூட்டி போட மாட்டாங்க. ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனை பகற்காலத்திலையும் இன்னொரு எக்ஸ்ரே டெக்னீஷியனை நைட் டியூட்டிக்கும் போடுவாங்க. இல்ல இல்ல, நானும் எக்ஸ்ரே டெக்னீஷியன் தான், என்னையும் பகல் டியூட்டியில போடுங்கன்னா ராத்திரி எவனாவது ஆக்சிடென்ட் ஆகி கால் முறிஞ்சு வந்தா எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். அதே மாதிரி தான் 2 கிருபை உள்ளவர்களை ஒரு கூட்டத்தை பகற்காலத்துக்கும் ஒரு கூட்டத்தை ராக்காலத்துக்கு பிரித்து வைக்கிறார். எனக்கும் அதே கிருபை தானே, எனக்கும் அதே அபிஷேகம் தானே, என்ன ஏன் பயன்படுத்தலன்னு கேட்கிறீங்களா? ஆதியாகமம் 27:45 வசனத்தை ஒன்று வாசிங்க, இன்னும் புரிந்த மாதிரி இருக்கும். ஆதியாகமம் 27:45. உன் சகோதரர் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் வேதம் திறந்து வைத்திருக்கிறவர்கள் அந்த வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்கள். நான் ஒரு தாய் அண்ணே, ஒரு தாய், ஒரு உலக பிரகாரமான தாய் தன் கர்ப்பத்தில் பிறந்த 2 பிள்ளைகளை ஒரே இடத்துல யுத்த களத்தில் நிறுத்தி தோக்க விடாம, ஒருவனை நிறுத்தி தோக்க விடாம, ஒருவனை முன்னாடியும் ஒருவனை பின்னாடியும் விட்டது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறார். பாதுகாக்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இரவை சிருஷ்டித்தது நீரானால், இரவுக்கு பெயரிட்டது நீரானால், இரவை ஆண்டு கொள்ளுவது நீரானால், இரவை பிரித்தது நீரானால், இந்த ராக்காலத்தில் நிற்கிற என் குடும்பத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. ராக்காலத்தில் நிற்கிற என் பிள்ளைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. ராக்காலத்தில் நிற்கிற என் வாலிப பெண் பிள்ளைக்கு நீங்க தான் பொறுப்பு. என் பிள்ளைக்கு நீங்க தான் பொறுப்பு. ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்காதவங்களுக்கு ஜெபிக்க வராது. இவரே நல்ல நேசர், இயேசுவே தாங்கி என்றும் நடத்துவார். இவரே நல்ல நேசர், இயேசுவே தாங்கி என்றும் நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். ஆதியாகமம் 1:16 வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:16. சாயங்காலமும் தேவன் வாசிங்க. தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடருமாகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பகலுக்கு சூரியனை உண்டாக்கினவர் இரவுக்கு நட்சத்திரத்தை மாத்திரம் உண்டாக்கி முடித்திருந்திருக்கலாம். ஆனால் பகலுக்கு சூரியனை உண்டாக்கினவர் இரவுக்கு சந்திரனையும் மட்டுமல்ல நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும், பகலுக்கு சூரியன் மட்டும் போதும், இரவுக்கு எக்ஸ்ட்ரா வெளிச்சம் தேவைப்படுகிறது என்று. அப்போ ராக்காலத்தில் நிற்கிறேன் என்று ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும், ராக்காலங்களில் நிற்கிற நமக்கு எக்ஸ்ட்ரா வெளிச்சத்தை கர்த்தர் தருகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். பகற்காலத்தில் நிற்கிறவர்களுக்கு இதோ சூரியனை தந்த ஆண்டவர் ராக்காலங்களுக்காக சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பகற்காலத்திலே வாழ்ந்தவர்களை விட ராக்காலத்திலே வாழுகிறவர்களுக்கு அதிக கிருபை, அதிக அபிஷேகம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. பராக்காலத்தில் வாழுகிறவர்களுக்கு அதிக கிருபை, அதிக வெளிச்சம், அதிக அபிஷேகம். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆவியில நிரம்பி. எத்தனை பேருக்கு செய்தி புரியுது?
பகற்காலத்தில் வாழுகிறவர்களுக்கு வெளிச்சத்தை சூரியனை கொடுத்த ஆண்டவர் ராக்காலங்களுக்கு சந்திரனத்தை கொடுத்துட்டு வேலையை முடிச்சிருக்கணும். ஆனால் ராக்காலங்களில் இருக்கிறவர்களுக்கு சூரியனை சந்திரனை மட்டுமல்ல, நட்சத்திரம் அல்ல, நட்சத்திரங்களை கொடுத்தார். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு சூரியனை விட 1700 2000 மடங்கு பெரியது நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள். நாசா விஞ்ஞானிகள் இன்றைக்கும் பெரிய பெரிய நட்சத்திரங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் ராக்காலத்திலே நான் இருந்தாலும் மறுபக்கம் பகற்காலத்தில் இருக்கிறவர்களை விட அதிக கிருபைகளை கர்த்தர் எனக்கு தருவார். More grace, அதிக கிருபை. இன்னைக்கு இந்த 2வது ராத்திரியில இதை நீங்க உத்தரவாதத்தோட கேட்கணும். வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு ஒண்ணு நடக்காது. உத்தரவாதத்தோட கேட்கணும். அப்படின்னா இந்த ராக்காலத்தில் எங்களை வச்சது உண்மைன்னா அதிக கிருபையை தரணும், அதிக வல்லமையை தரணும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. முதல் நூற்றாண்டிலே கர்த்தர் பயன்படுத்தின ஜான் வெஸ்லியை விட இந்த தலைமுறையில நம்மை கர்த்தர் அதிகம் பயன்படுத்துவார். முதல் நூற்றாண்டிலே பயன்படுத்தின ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த்தை விட கர்த்தர் அதிகம் நம்மை பயன்படுத்துவார். எல்லாருக்கும் இது புரியாது. எல்லாருக்கும் சோத்துக்கும் வயிற்றுக்கும் முதுகு வலிக்கும் கழுத்து வலிக்கு வர்றவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஆனால் ராக்காலத்தில் நிற்கிறேன், எனக்கு அதிக கிருபை வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கிருபை பெருக போகிறது. சூரியன் என்பது குழப்புகிற வெளிச்சம். சூரியன் ஒரு நேரம் ஒரு மாதிரி வெளிச்சம் காட்டும், மறுநேரம் மறுமாறி வெளிச்சம் காட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நட்சத்திரம் வழி காட்டக்கூடியது. அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தது போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராக்காலத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் வழி காட்ட போகிறார். கைடன்ஸ் கிடைக்க போகிறது. என்னாகமம் 24:17 சொல்லுகிறது, நான் அவரை காண்பேன், சமீபமாய் அல்ல தூரத்தில் அவரை காண்பேன். யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொன்ன ஆண்டவர் அது கடைசி காலத்தை பற்றி தான் எழுதி இருக்கிறார். இந்த கூட்டம் முடியும் போது ராக்காலத்தில் நிற்கிறவர்களுக்காக தேவன் சில கிருபைகளை தரப்போகிறார். ராக்காலத்தில் நிற்கிறவர்களுக்காக தேவன் சில அபிஷேகத்தை தரப்போகிறார். ராக்காலத்தில் இருக்கிறவர்களுக்காக கிருபை வரங்களை பொழிந்தருள போகிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருகிறது? ஏன் உங்களால அதை சீரியஸா கேட்க முடியலன்னா, சௌரியமான காலத்தில் வாழுகிறோம்னு நீங்களும் நானும் நினைக்கிறோம். காலையில் திருப்பூர்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணார். இந்த பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூர், திருப்பூர்ல இருந்து எங்க சர்ச்சுக்கு வரக்கூடிய கரண்டை கட் பண்ணிட்டாங்க. ஏன் கட் பண்ணாங்கன்னே தெரியல. இபியில் போய் கேட்டால் எங்களுக்கு தெரியாது, கோர்ட்டில் போய் பேசிக்கோங்கன்னு சொல்கிறாங்களா. ரொம்ப காலம் ஆகாது கன்னியாகுமரிக்குள்ள அது வர்றதுக்கு. நம்ம என்ன பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா சகோதரி? வீட்டுக்கு முன்னாடி மீன்காரன் வந்து மீன் விற்கிறான், தோட்டத்துக்கு பின்னாடி கிழங்கு வச்சிருக்கிறோம், தேவைப்பட்டா சக்கப்பழம், எல்லாமே அனுகூலமாக இருக்கிறதினால் ஒரு அனுகூலமான காலத்தில் வாழுகிறோம் என்கிற ஒரு பிரமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கண்ண மூடி நிதானிச்சு பாருங்க, நீங்களும் நானும் வாழுகிற காலம் ராக்காலம். நீங்களும் நானும் வாழுகிற காலம் ராக்காலம். எந்த காலத்தையும் விட மிக மிக கடினமான காலத்தில் வாழுகிறோம். அதுக்குத்தான் அந்த காலத்தில் முறுமுறுக்காம சோர்ந்து போகாம இந்த காலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். இந்த காலத்துக்கு பெயரிட்டது அவர்தான். இந்த காலத்தை ஆண்டு கொள்ளுகிறவர் அவர்தான். இந்த காலத்தை வெவ்வேறாக பிரித்ததும் அவர்தான். இந்த காலத்தை பொறுப்பெடுக்க போகிறதும் அவர்தான். இந்த காலத்திலே வாழுகிறவர்களுக்கு நட்சத்திரங்களையும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த காலத்திலே வாழுகிற நாம ஒரு பக்கம் பரிதபிக்கப்பட்டவர்களானாலும் மறுபக்கம் விசேஷமானவர்கள், மறுபக்கம் விசேஷமானவர்கள், மறுபக்கம் விசேஷமானவர்கள், மறுபக்கம் விசேஷமானவர்கள். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாய் பார்க்கிறார். இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தில் கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விசேஷமாய் பார்க்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இந்த காலத்தில் வாழுகிற உன்னைதான் அதிகமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க மட்டும் கையை தட்டி ஆவியில நிரப்பி என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என்
எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. சேர்ந்து பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, இயேசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா, பாடுவோம். இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. சேர்ந்து பாடுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எவ்வேளையும் ஐயா நீர்தானே. என் இயேசையா, என் இயேசையா. அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா, என் இயேசையா. ஒரு பக்கம் ராக்காலத்திலே வாழுகிறேன் என்கிற கலக்கம் இருந்தாலும் மறுபக்கம் எனக்கு நட்சத்திரங்களை தருகிறார். இந்த ராக்காலத்தை சிருஷ்டித்தவர், இந்த ராக்காலங்களுக்கு பெயரிட்டவர், இந்த ராக்காலங்களை ஆண்டு கொள்ளுகிறவர்கள். தீர்க்கதரிசன ஆவியிலே சொல்லுகிறேன், பகற்காலத்திலே சாதித்தவர்களை விட நீங்களும் உன் பிள்ளைகளும் அதிகம் சாதிப்பீர்கள். பகற்காலத்தில் நடக்காதவைகள் கூட ராக்காலத்தில் நடக்க போகிறது. என்ன செய்து விடுவோம் என்று கலங்கி ரைட், என்ன செய்து விடுவோம் என்று கலங்கி போய் வந்திருக்கிறீர்களா? ராக்காலத்திலே உனக்கு நட்சத்திரங்களை தருகிறவர் இந்த மைதானத்திலே அந்த கிருபையை போடுவதற்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் நல்ல கை தட்டுங்க. ஆராதிக்க முடியாதவங்க அமைதியா இருந்துக்கோங்க. கூட்டம் முடிந்த பிறகு உங்களுக்கு நல்ல உணவு வழங்கப்படும். Eat and go. மற்றவர்கள் ஆராதிக்கலாம் கை தட்டி. சபைக்கு அதிக கிருபை, ஊழியர்களுக்கு அதிக கிருபை, விசுவாசிகளுக்கு அதிக கிருபை, படிக்கிறவர்களுக்கு அதிக கிருபை. ஓ ரபா சந்தலா ரிகந்தலா உடரபல பௌசியா. வானம் திறந்திருக்கிற இந்த ராத்திரி வேளையிலே இந்த மைதானத்திலே எத்தனை பேர் கேள்வியோடு வந்தீர்கள்? இந்த காலத்திலேயே நான் பிறக்கணும்? இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்களே, இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுங்களே. இந்த காலத்திலேயே நான் பிறக்கணும், இந்த காலத்திலேயே என் பிள்ளைங்க வாழணும், இந்த காலத்திலேயே நான் பிறக்கணும், இந்த காலத்திலேயே நான் வாழணும். கர்த்தர் சொல்லுகிறார், ராக்காலங்களில் இருக்கும் கர்த்தருடைய ஊழியரே, விசுவாசிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். என் இயேசையா. அல்லேலூயா, என் இயேசையா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் இப்ப கவனிங்க. நம்ம வாசித்து தியானித்து வந்தது போல பகற்காலத்தை பலமுள்ள காலமாகவும் நல்ல காலமாகவும், ராக்காலத்தை மோசமான காலமாகவும் நாம் பார்க்கிறோம். ராக்காலங்களில் ஒன்றும் செய்ய முடியாது, ராக்காலங்களில் செயல்பட முடியாது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால்
அதை பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஆண்டவர் வித்தியாசமான கோணத்தில் எழுதுகிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 22 23 வசனங்கள் வேகமா. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. ஒன்று, பலவீனமானவைகள் தான் மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் வெரி இம்பார்ட்டன்ட், மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. பலவீனமானவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. அடுத்த வார்த்தை, மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். அதிக பலவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனம். ஒன்று, பலவீனமாய் காணப்படுகிறவைகளே அதிக வேண்டியவைகளாய் இருக்கிறது, மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. 2, அதிக கனத்தை கொடுக்கிறோம். உலகத்துல நம்ம காலில் இருக்கிற சுண்டு வரலுக்கு மரியாதையே இல்லை. அடிபடுற வரைக்கும், அடிபட்டுன்னு வைங்களே, அதுக்கு ராஜ மரியாதை. காலில் கவரை கட்டி தான் குளிப்பாங்க. கோபாலாசன் கடைன்னு நாகர்கோயிலில் ஒரு கடை இருக்கு, அங்கே போய் காயத்ரி மேனி எண்ணெய் வாங்கிட்டு வந்துடுவாங்க, ஒத்தலம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நன்றி தாய்மார்களே, வாழ்த்துக்கள். ரைட், என்ன உலகத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த காலு அடிபடாத வரைக்கும் இந்த காலுக்கு மதிப்பே இல்லை. இந்த காலுக்கு அடிபட்டுன்னு வைங்களேன் பாஸ்டர், இந்த காலுக்கு அவ்வளவு மரியாதை. ஒரு பக்கம் நான் பலவீனப்படுகிறேன் என்றாலும் மறுபக்கம் நான் மிகவும் வேண்டியவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் நான் பலவீனப்படுகிறேன், மறுபக்கம் நான் ஒரு முக்கியமான நபராக தேவராஜ்யத்திலே மாற்றப்படுகிறேன். நம்மில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக வேண்டியவைகளாய் இருக்கிறது. 2, பலவீனமானவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். ஒரு உறுப்பு அடிபடாத வரைக்கும் அந்த உறுப்புக்கு ஒரு மரியாதை இல்லை. ஒரு உறுப்பு பலவீனப்படாத வரைக்கும் அந்த உறுப்புக்கு மதிப்பு இல்லை, அந்த உறுப்புக்கு கண்காணிப்பு இல்லை. ஆனால் ஒரு கையிலையோ காலையோ அடிபட்டு விட்டால், என் மூஞ்சில வேணா கூட மிதி, என் கையை தொட்டுறாத, என் காலை மிதிச்சிடாதன்னு அந்த காலுக்கு அவ்வளவு கனம் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், பலவீனமாய் இருக்கிறேன் வருத்தப்படுவதை விட பலவீனமாய் இருக்கிற எனக்கு அதிக கனத்தை கர்த்தர் தருகிறார். எப்ப புரியும்னு பாப்போம், எப்ப புரியும்னு பாப்போம். சாதிச்சிட்டோம் வந்துட்டா ஒன்னும் புரியாது, ஒன்னும் விளங்காது. ரைட் ரைட். 3வது எழுதி இருக்கிறது, நம்மில் லட்சணம் இல்லாதவைகளுக்கு அதிக அலங்கரிப்பு தேவைப்படுகிறது. கவனிச்சு கேளுங்க. யாராவது ஒருவரை அலங்காரத்தோட நீங்க பாக்குறீங்களா? யாராவது ஒருவரை தேவன் அலங்கரித்திருக்கிறத பார்த்திருக்கிறீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவங்க அதுக்கு முன்னாடி லட்சணம் இல்லாம இருந்திருக்காங்கன்னு, அவங்க அதுக்கு முன்னாடி அழகு இல்லாம இருந்திருக்காங்கன்னு. யோசேப்பு மெல்லிய வஸ்திரம் தரித்து ரதத்தில் வந்ததை தகப்பன் பார்த்து அவன் ஆவி உயிரடைந்ததே, அதுக்கு பின்னாடி வேற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. Dress இல்லாதவனாக தண்ணீர் இல்லாத குழியிலே அவன் இருந்த. தாய்மார்களே, இந்த உற்சாகம் போதாது. ஓ ராபா, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், அவலட்சணமாய் இருக்கிற உன் குடும்பத்தை அலங்கரிக்க ஒருவர் வந்திருக்கிறார், அலங்கரிக்க வந்திருக்கிறார். கதிரேனருடைய நாட்டிலே பிசாசு பிடித்த ஒருவன், தங்கச்சி கொஞ்சம் உற்சாகப்படுங்க. கதிரேனருடைய நாட்டிலே ஒருத்தன் கல்லுகளால தன்னை தாக்கி கொண்டு சத்தமிட்டு கொண்டு ஊளையிட்டு கொண்டு திரிவானா. பைபிள் சொல்லுது, கொஞ்ச காலங்களுக்கு பிற்பாடு அவன் வஸ்திரம் தரித்து தெளிந்த புத்தியோடு உட்கார்ந்து இருந்தான். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, நல்ல Dress போட்டிருக்கானே, ஆனா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. Dress இல்லாம இருந்த ஒரு காலகட்டம், Dress இல்லாம இருந்த ஒரு காலகட்டம், ஒரு காலகட்டம் தான் உடம்புல போடுகிற வஸ்திரத்தை தன்னால வைத்துக் கொள்ள முடியாத ஒரு காலம், தன் கையை கொண்டே கீறி போட்ட ஒரு காலம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவலட்சணமாக இருக்கிற உன்னை கர்த்தர் அலங்கரிக்க முடியும். ஓ சபையை அலங்கரிக்க முடியும். ஓ கணவரை, யாரையாவது ஒருத்தரை கர்த்தர் அலங்கரிக்கிறத பாக்குறீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிடணும், அதுக்கு முன்னாடி அவங்க அவலட்சணமா இருந்திருக்காங்கன்னு. இதுக்கு மேல போராட முடியல தங்கச்சி. இதுக்கு மேல நீங்க எல்லாம் ஆவிக்குரியவர்கள் தானா? எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க எல்லாம் ஆவிக்குரியவர்கள் தானா? நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா?
எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே பலவீனமான குடும்பப்பா, பலவீனமான பிள்ளைகளப்பா. கர்த்தர் மறுபடி என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ மிகவும் வேண்டியவளாய் மாற போகிறாய். என் செபி தங்கச்சி, நீ மிகவும் கனத்துக்குரியவளாய் மாற போகிறாய். லட்சணம் இல்லாத உனக்கு அதிக அலங்கரிப்பை தரப்போகிறார். ஆவிக்குரிய வரங்களால் அலங்கரிக்க போகிறார். விவாக வஸ்திரத்தால் அலங்கரிக்க போகிறார். நல்ல வஸ்திரத்தால். கை தட்ட முடிந்தா நல்ல கை தட்டி ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை வரைக்கும் ஆராதிக்கிறவங்க இன்னும் 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 நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும். சொந்தக்காரங்க பார்க்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்லப்பா. 4 பேரை வீட்டுல கூப்பிட்டு தங்க வைக்கிற மாதிரி என் குடும்பம் இல்லப்பா. என் சபையில கூப்பிட்டு ஒரு ஆளை கூட்டத்துக்கு நடத்துற மாதிரி என் சபை அலங்காரமா இல்லப்பா. என் ரூம்ல தங்க வைக்கிற மாதிரி என் ரூம் ஒண்ணு அழகு இல்லப்பா. என்னத்தையாவது வாயை திறந்து நீங்க சொல்லணும். அப்படி அவலட்சணமா இருக்கிற உனக்கு தான் அலங்கரிப்பு. அவலட்சணமா இருக்கிற வீடுகள் நான் ஆவியில உணர்ந்து சொல்லுகிறேன். பல வருஷமாய் பாழாய் போனவன் வீட கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். பாழாய் போனவன் வீடு அந்த அக்கினி இறங்கி வருது. அந்த அக்கினி இறங்கி வருது. ஓ ரபா சந்தலாதனா, ஓ ரபாஷா, இருக்கிற இடத்துல கை தட்டுங்க. அந்த பின் வரிசையில் இருக்கிற சில சகோதரிகள் மேல அக்கினி இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. அடுத்த வருஷம் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா உன் வீடு அலங்காரமா இருக்கும். உன் வாழ்க்கை அலங்காரமா இருக்கும். ரபா கந்தலா பாயா சட்டா. ஆராதிங்க, 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 ஆராதிங்க. ஒரு திசையிலிருந்து மறு திசை வரைக்கும் அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை இறங்கி வருகிறது. அக்கினியின் வல்லமை இறங்கி வருகிறது. உனக்கு தான் அலங்காரம். யாருக்கு இல்ல? உனக்கு தான், உன் குடும்பத்துக்கு தான். ஒரு விசேஷம் வச்சா கூட சொந்தக்காரங்களை கூப்பிட முடியாத அளவுக்கு அவலட்சணமா இருக்கிற உனக்கு தான் அலங்கரிப்பு. சொல்லுங்க ஏசப்பா, 25 வருஷ குடும்ப வாழ்க்கையை நல்லா கழிச்சுட்டேன்னு ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடத்த முடியாத ஒரு அவலட்சண வாழ்க்கையப்பா. 4 பேரை கூப்பிட்டு சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை இல்ல. ஒரு ஆல்பம் போடக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை இல்ல. 4 பேருக்கு ஸ்டோரி போர்டுல போடுற மாதிரி என் வாழ்க்கை இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்னத அலங்கரிக்க போறேன், உன்னத அலங்கரிக்க போறேன். அப்படி அவலட்சணமா இருந்த அந்த இரவதா இன்னைக்கு ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களால அலங்கரித்து வைத்தது போல ராக்காலத்தில் நிற்கிற உன்னையும் உன் பிள்ளைகளையும் அலங்கரிக்க வந்திருக்கிறா. 2 நிமிஷம் அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். அதே பிரசன்னத்தோட ஜெபிங்க. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் தியானிச்சாதான் விடுதலை நடக்கும். தியானிக்கணும். என்னாலுமே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. கூப்பிடுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, ஆவியானவர் இறங்கி வருகிறார். சில குடும்பத்தை அலங்கரிக்க
முடிக்க போகிறார். லட்சணம் இல்லாத உன்னை இயேசையா அல்லேலூயா இயேசையா அல்லேலூயா இயேசையா இயேசையா அல்லேலூயா இயேசையா. உங்க சத்தம் உயரட்டும். என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, எல்லாமே எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு தகப்பனே? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா இயேசையா அல்லேலூயா ரபகதலாதியாரா. இயேசையா அல்லேலூயா. காலத்துல தான் இருக்கிறேன். ஆனா நான் ரொம்ப பலவீனமான காலத்துல இருக்கிறேன். நான் ரொம்ப வேண்டியவனா மாற போறேன். நான் ரொம்ப கனத்துக்குரியவனா மாற போறேன். லட்சணம் இல்லாம வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துக்க பார்க்கலாம். என் படிப்புல எனக்கு லட்சணம் இல்லை, என் வாலிபத்துல எனக்கு லட்சணம் இல்லை, என் தொழில எனக்கு லட்சணம் இல்லை. ஆண்டவரே, லட்சணம் இல்லாதவைகளுக்கு அதிக அலங்கரிப்புன்னு சொன்னீங்களே, எனக்கு அலங்கரிப்பு தாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சீக்கிரமா அந்த கூட்டத்தை முடிக்க போறோம். நான் மறுபடியும் சொல்றேன், தம்பி, இன்றைக்கு யாருக்கு அலங்கரிப்பு தெரியுமா? அன்றைக்கு கதிரேனருடைய நாட்டில் ஒட்டும் உடம்புல துணி இல்லாம இன்னைக்கு ராத்திரி உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிற நான் தெருவும் திண்ணையுமா குடிச்சிட்டு விழுந்து கிடந்தவன். இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய ரட்சிப்பினால என்னை அலங்கரித்திருக்கிறதுக்கு காரணம், தன் அபிஷேகத்தினால அலங்கரித்திருப்பதற்கு காரணம், ஒரு காலகட்டத்தில் நான் அவலட்சணமா இருந்தேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீ வீடுகளுக்குள்ள சங்கிலிகளால் கட்டப்பட்டு வெளி உலகத்துக்கு வர முடியாமல், 4 விசேஷங்களுக்கு போக முடியாமல் அவலட்சணமான நிலையில் காணப்படுவாயானால், இதோ நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உன் அவலட்சணத்தை மாற்றுகிறவர், உன் அவலட்சணத்தை மாற்றுகிறவர். சில சங்கிலிகள் தெரிபடுகிறதை கை தட்டும் போதே அந்த அக்கினி, கை தட்டும் போதே அந்த அக்கினி. சிலர் வெளியே புறப்பட போகிறார்கள், சிலர் வெளியிலே புறப்பட போகிறார்கள். இந்த வார்த்தைகள் கேட்கிற இடங்களில் சங்கிலிகள் பொட்டி தெரிக்கிறது, சங்கிலிகள் பொட்டி தெரிக்கிறது. உடரபா கந்தலா வைடபல் கவலபௌதரா.
Jesus. Hallelujah. 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 வானத்தின் வாசல் ஊழியமே, உனக்கு இது அலங்கார வருஷம். கையை தட்ட தட்ட அக்கினி, உனக்கு இது அலங்கார வருஷம். உனக்கு இது அலங்கார வருஷம். ஒழுங்கும், இது உனக்கு அலங்கார வருஷம். இது உன்னை அலங்கரிக்கிற வருஷம். இது உன்னை அலங்கரிக்கிற வருஷம். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். கைத்தட்டி ஆவியில நிரம்பி, இது உன்னை அலங்கரிக்கிற வருஷம். இந்த பாளையம் முழுவதும் கர்த்தருடைய அக்கினி. இந்த பாளையம் முழுவதும் கர்த்தருடைய அக்கினி. இந்த பாளையம் முழுவதும் கர்த்தருடைய அக்கினி. விடாதீங்க, விடாதீங்க. இந்த பாளையம் முழுவதும் கர்த்தருடைய அக்கினி. ஒரு ரபா கந்தல கேளு, எனக்கு அலங்கரிப்பு வேணும் இயேசுவே. சுடரபல கதரதனா, நீ மிகவும் வேண்டியவள். உனக்கு தங்கணும், உன் பிள்ளைக்கு தங்கணும். உரபா கந்தலாத்யா, உனக்கு தங்கணும். உனக்கு தான், உனக்கு தான். விடாதீங்க, கைகளை தட்ட தட்ட. இன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எல்லாமே, என் எல்லாமே ஐயா நீரானே. கூப்பிடுங்க, என் எல்லாமே ஐயா நீரானே. உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசை தூத சேனைகள் விசேஷமான கிருபைகளோடு இந்த ராக்காலத்தில் இருக்கிறவர்களை அலங்கரிக்கும்படி இறங்கி வருகிறார். அலங்கரிக்கும்படி இறங்கி வருகிறார். புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய விடுதலை, புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை. புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய வல்லமை. இன்னும் 2 செகண்ட் கை தட்டி. நுகங்கள் உடைகிறது. இந்த வருஷம் நீ புறத்து வரும்போது அலங்கரிப்போடு வருவாய். அலங்கரிப்போடு வருவாய். அலங்கரிப்போடு வருவாய். மகிமையின் அலங்காரம், ரட்சிப்பின் அலங்காரம், அபிஷேகத்தின் அலங்காரம். என் ஆசையும் நீரே, என் ஜெயமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீரானே. இப்படி ஒரு காலத்துல போய் நான் பிறந்துட்டேனே. இப்படி ஒரு காலத்திலேயா நான் பிறக்கணும்? இந்த காலத்திலேயா நான் வாழணும்னு கேட்டீங்கல்ல. இந்த காலத்தில் வாழுகிற நீ மிகவும் வேண்டியவளாய் மாறப்போகிறாய். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த போராட்டம். இதை விளங்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு போராட்டம். இதை விளங்க வைப்பதற்கு தான் இவ்வளவு யுத்தம். நம்மில் பலவீனமானவைகளுக்கு அதிக கனம். நம்மில் பலவீனமானவைகளுக்கு அதிக கனம். எத்தனை பேர் அக்னாலேஜ் பண்ண போறீங்க? நான் ரொம்ப வேண்டியவளா மாறணும். நான் ரொம்ப வேண்டியவனா மாறணும். எனக்கு அதிக கனம்.
நம்மை லட்சணம் இல்லாதவைகளுக்கு அலங்கரிப்பு தேவை. கைகளை உயர்த்தி என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா. Worship him. Hallelujah. Thank you Lord. Hallelujah. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். 5 நிமிடம். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 18:25-26. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி, அடுத்த வசனம் வாசிக்கலாம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று சொல்லி காலை தொடங்கி போதும். அப்ப இந்த கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்ட காலம் பகற்காலம். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. காலை தொடங்கி மதியம் மட்டும் கூப்பிட்டார்கள். சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. ஆனால் இந்த பகற்காலம் யார் கையில் இருந்தது? எலியாவின் கையில் தான் இருந்தது. எலியா தான் சொல்லுகிறான், நீங்கள் ஒரு காளையை தெரிந்து கொண்டு ஒரு காரியத்தை சொல்லி இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். பகற்காலம் எலியாவின் கைகளிலே தான் இருந்தது. ஆனால் பகற்காலத்தை எலியா தான் அவர்களுக்கு கொடுத்து நீ பலிபீடம் கட்டுன்னு சொன்னார். இது இந்த சம்பவம் நடந்தபோது 3 காரியங்கள் பேசப்பட்டிருக்கலாம். ஒன்று, எலியா தவறான முடிவெடுத்து விட்டார்னு சொல்லி இருந்திருக்கலாம். He made a wrong decision. இப்படி பகற்காலத்தை அவன் மற்றவரிடத்தில் கொடுத்து விட்டானே, தவறான முடிவெடுத்து விட்டான் என்று நினைத்திருந்திருக்கலாம். 2, விட்டு கொடுத்து விட்டான் என்று சொல்லி இருந்திருக்கலாம். பகற்காலத்தை விட்டு கொடுத்து விட்டான். 3வது, பகற்காலம் என்றால் என்னன்னு கற்றுக்கொண்டோம். நம்பிக்கை உள்ள காலம், வாசல்கள் திறந்திருக்கிற காலம், எளிதாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம், நியாயமான விலைக்கு கிடைக்கக்கூடிய காலம். இந்த காலத்தை இவன் கோட்டை விட்டுட்டான். பகற்காலத்திலே எங்களுக்கு சத்தமும் மறு உத்தரவும் கிடைக்கலையே, ராக்காலத்தில் இவன் என்ன செய்து விடுவான் என்று பரியாசம் பண்ணி இருக்கலாம். ஒருவேளை இந்த ஜனங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எலியாவுக்கு கூட அந்த எண்ணத்தை கொண்டு வந்திருக்கலாம். நல்ல காலத்தெல்லாம் நானும் கோட்டை விட்டுட்டேனேன்னு. பகற்காலம் எலியாவுக்கு முன்பதாக தான் இருந்தது. ஆனால் பகற்காலத்தை அவன் பயன்படுத்தவில்லை. ஒரு 3-4 விஷயத்தை சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் இணைந்து. அநேகரானதால் அவர்களுக்கு பகற்காலம், மீந்திருக்கிற எனக்கும் உங்களுக்குமான காலம் ராக்காலம். அநேகர் இருக்கிற காலம், ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கும் ஆராதனை செய்வதற்கும் இயேசு நல்லவர் என்று சொல்லுவதற்கும் அநேகர் இருக்கிற காலம் பகற்காலம். நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற காலம் ராக்காலம். இந்த பகற்காலம் எலியாவுக்கு முன்பதாக இருந்தாலும் இந்த பகற்காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எலியாவுக்குள் வரவில்லை. இந்த பகற்காலம் எலியாவுக்கு முன்பதாக இருந்தாலும் இந்த பகற்காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற தீவிரமோ எண்ணமோ எலியாவுக்குள் வரவில்லை. ஏனென்றால் உன்னை ராக்காலம்
காலத்திற்காகவே நான் நியமித்திருக்கும் போது பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, தேவனே நமக்குள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேன், நல்ல வசதிகள் இருக்கும்போது, நல்ல கையில பலன் இருக்கும்போது, நல்ல கண் பார்வை இருக்கும்போது, நல்ல வயது இருக்கும்போது, நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போது வராத ஆசைகளும் விருப்பமும் இப்பவும் வயசும் இல்ல, பலனும் இல்ல, சரீரத்தில் சக்தியும் இல்ல, எதையும் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இல்ல, ஆனா இப்போ எனக்கு விருப்பம் வருது அப்படின்னு எலியா நினைச்சிருந்திருக்கலாம். ஆமாதானா? புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். எங்க அப்பாவுக்கு கடைசி தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எங்க அப்பா தான் அவங்கள பார்த்துக்கிட்டார். எங்க அப்பா ஒரு கல்வி அதிகாரி, இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டார். என்ன கவனிக்கிறீங்களா? சரி. எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆன டைம் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தான். எங்க அப்பாவை டேடின்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு அப்பா இல்லாததுனால எங்க அப்பாவை டேடின்னு தான் கூப்பிடுவான். டேடி, எனக்கு பைக் நாசம் ஆயிட்டு, எனக்கு நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்ல, எனக்கு ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சு தாங்கன்னு கேட்டான். எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? சம்பாதிக்கிற காலம், லோன் போடக்கூடிய காலம் நீ பயன்படுத்தல, இப்ப நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், இப்ப வந்து கேட்கறியன்னு கேட்டார். அப்ப நல்ல காலத்துல ஆசை வரல, நல்லதல்லாத காலத்துல ஆசை வருது. ஆனா எனக்கு இந்த பகுதியில் இருக்கிறவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. எங்க அப்பா சொன்ன பதில், ஐயா 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ கேட்டிருந்தா உனக்கு கம்பெனி கூட வைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட நிர்வாகம் இருந்தது. ஆனா நீ காலம் கடந்து என்னிடத்தில் வந்திருக்கிறாய். நல்ல காலத்தெல்லாம் கோட்டை விட்டுட்டேன். உன்கிட்ட கெஞ்சினேனே, என்னத்தையாவது கேளு. நான் சர்வீஸ்ல இருக்கும்போது என்னத்தையாவது கேளு. உனக்கு ஒரு கடை வச்சு தரணுமா, உனக்கு ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சு தரணுமா, கேளு, உனக்கு வச்சு தரேன்னு தலப்பாடா அடிச்சேனே. நல்ல காலத்தெல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்படி எல்லாம் இல்லாத காலத்துல வந்து உனக்கு ஆசை வருதே, என்னால உனக்கு என்ன செய்ய முடியும்னு கேட்டார். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது உலக தகப்பன் சொன்னது. ஆனால் பரம தகப்பன் எந்த காலத்தில் வந்தாலும் உன்னை பயன்படுத்த ஆயத்தம். புரிந்தவர்கள், சத்தியம் புரிந்தவர்கள் மட்டும். உலக பிரகாரமான தகப்பன் சொல்லுவா, அன்னைக்கு என்கிட்ட பணம் இருந்தது, சொத்து இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாத்தையும் வித்தாச்சு, உன்னை கட்டி கொடுத்தாச்சு, உனக்கு நகை போட்டாச்சு, உனக்கு படிக்க வச்சாச்சு, இப்ப என்கிட்ட இல்லைன்னு. ஆனா பரமபிதா தன்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. நீ ராக்காலத்தில் வந்து பலிபீடம் கட்டினாலும் அக்னியினால் மறு உத்தரவு அருள தேவனாயத்தம். சுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டுங்க, முடிக்க போறோம்.